தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடானது அழிந்து போகின்ற பொருளை கொண்டு நாம் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. அன்றே திருவள்ளுவர் சொன்னார், பொருளுள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று. அழிந்து போகின்ற பொருளை கொண்டு அருளை சம்பாதித்து மறுவுலக வாழ்வினை, மறுமை பயனை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பொருளை நாம் எவ்வாறு ஈட்ட வேண்டும் என்பதற்கு ஔவையார் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று சொல்லுகின்றார். பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் பிறரை ஏமாற்றி சம்பாதித்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. அறத்தின் வழியிலே தான் அந்த பொருளை நாம் ஈட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது, வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிகளுக்கு வறியோரையும் நீங்கள் வாங்கலாம் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இருக்கின்ற பொருளை கொண்டு இல்லாதவர்களுக்கு பகிர்வதன் மூலம் நாம் அருளை பெறுகின்றோம். அது நமக்கு மறுமை பயனை கொடுக்கின்றது, முடிவில்லாத வாழ்வினை நமக்கு கொடுக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டமானது எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, எப்படி வேண்டுமானாலும் பொருள் ஈட்டலாம், உழைக்காமல் எப்படி வேண்டுமானாலும் மகிழ்வோடு வாழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணமானது இருக்கின்றது. அது ஒரு நாளும் நிறைவாழ்வை, நமக்கு முழுமையான மகிழ்வை கொடுக்க போவது இல்லை. இந்த பொருளை கொண்டு எப்படி நாம் அருளீட்ட முடியும் என்பதற்கு சில உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கால்பந்தணி வீரர், புதிதாக ஒரு ஜெட் விமானத்தை வாங்கலாம், $63 மில்லியன் வாங்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே, தன்னுடைய தாயார் தன்னுடைய சிறு வயதில் எவ்வளவு தூரம் நடந்து சென்று பள்ளி சென்று படித்து வந்தார் என்பதனை அவர் பகிர்ந்து கொண்ட ஞாபகம் வந்ததினாலே, ஜெட் விமானம் வாங்குகின்ற முடிவை தவிர்த்து விட்டு தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற பேருந்து வசதி இல்லாத பள்ளிகளுக்கு 100 பேருந்துகளை வாங்கி கொடுத்து இருக்கின்றார். அதே போல ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய செல்போன் உடைந்து போனதை சரி செய்து கொள்வதற்காக கடைக்கு சென்றார். அப்பொழுது அந்த கடையின் உரிமையாளர், இதை நீங்கள் சரி செய்வதற்கு பதிலாக புதிதாகவே நீங்கள் வாங்கி கொள்ளலாமே, உங்களிடம்தான் நிறைய பணம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய சிறு வயதில் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் நான் இருந்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கின்றேன், என்னை போல் துயருற்றவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள், அவர்களுடைய துயரை நான் துடைக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி தன்னிடமிருந்த பணத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்காக தன் நாட்டினுடைய அரசிடம் கொடுத்து விட்டதாக அவர் சொல்லிவிட்டு, இந்த செல்போனை எனக்கு சரி செய்து கொடுங்கள் என்று வாங்கி சென்றார். அன்பிற்குரியவர்களே, பணம் இருக்கின்றவர்கள் அந்த பணத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அருளை சம்பாதிக்கின்றார்கள். பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வது? பிறனுடைய துயரை துடைப்பதற்கு நம் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தலாம். 2ஆம் குழந்தை பிறந்த பிற்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டதாக கருதி ஒரு பெண்ணை அனைவரும் மிகவும் தரக்குறைவாக பேசி வந்தார்கள். நான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்களுடைய குறைபாடு என்ன என்பது எனக்கு தெரிய வந்தது. 2ஆம் குழந்தை பிறந்த பிற்பாடு மட்டுமே இந்த பிரச்சனையானது அவர்களுக்கு இருந்தது என்பதனை கண்டறிந்து அவர்களை நான் மனநல மருத்துவரிடம் கூட்டி சென்றேன். அம்மருத்துவர் 1 வாரத்திற்கு மருந்து எழுதி கொடுத்தார். 4 நாட்கள் கழித்து நான் அவ்வழியாக செல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய தாயார் என்னிடம் ஓடி வந்து, நீதாயா என்னுடைய குலசாமி அப்படின்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். இது மாதிரி என் பொண்ணுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, இது ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கான அது தெரியல, எனக்கு தெரிந்திருந்தது, அதனால நான் அதை செய்தேன் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து மருத்துவரை சந்தித்து அந்த மருந்தை பெற்று உண்ணும்படி அவர்களுக்கு நான் சொல்லிவிட்டு சென்றேன். பவுலடியார் சொல்லுகின்றார், நம்ம கிட்ட பிறரை சந்திக்க நம்மளால் முடியவில்லை, நம்மளிடம் பொருள் இல்லை, அதை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, எப்படி நாம் அருளை பெறுவது என்றால், அனைவருக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். என்னுடைய அனுபவத்திலே நான் எனக்காக ஜெபித்து நான் பெற்றுக்கொண்டதை விட, நான் பிறருக்காக ஜெபித்து அந்த ஜெபத்தினுடைய பலன் கிடைத்தது அதிகம், அதுவும் மிகவும் விரைவாகவே கிடைக்கும். எனவே நம்மளிடம் பொருள் இல்லை அல்லது ஒருவரை சந்திக்க நமக்கு நேரமில்லை என்றெல்லாம் நாம் தளர்ந்து போக தேவையில்லை. நாம் ஒருவரை நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கும் கிடைக்கின்றது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளலார் ஜீவ காருண்யமே
மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லுகின்றார். செல்வம் என்பது நம்முடைய பயன்பாட்டிற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அது நம்மை ஆளுவதாக இருக்கக்கூடாது. செல்வம் என்பது ஒரு சடப்பொருள், உயிரற்றது. ஆனால் இறைவன் என்பவர் உயிர் பொருள், அறிவு பொருள். அந்த இறைவன் தான் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி என்பதனையும் வள்ளலார் சொல்லுகின்றார். இருநிதி எழுநிதி இயல்நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே என்று சொல்லுகின்றார். இறைவன் தான் எல்லாம் செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றான். அந்த இறைவனை விட்டுவிட்டு இந்த செல்வத்தை மட்டும் நாம் பற்றி கொண்டு இதுதான் இறை என்ற ஒரு நிலையை இருந்தோம் என்றால் இதைவிட சிலை வழிபாட்டிற்கு வேற உதாரணமானது தேவையில்லை. எல்லாம் என்னுடையது, எல்லாம் எனக்கே என்று சொல்லுபவருக்கு பட்டினத்தார் ஒரு பாடலை சொல்லுகின்றார். இந்த உடம்பு உன்னுடையதா, இல்ல நீ வைத்திருக்கின்ற பெயர் உன்னுடையதா, நீ சம்பாதித்த செல்வங்கள் இதற்கு முன்னால் யாருடையது, இதற்கு பின்னால் யாருடையதாக இருக்க போகின்றது. எனவே இந்த உலகத்தில் நீ வரும்போது எதை கொண்டு வந்தாய், போகும்போது நீ எதை தான் எடுத்து செல்ல போகின்றாய், இதில் உன்னுடையது என்பது எது என்று கேட்கின்றார். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை நாம் பார்த்தோம் என்றால், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, கூடிய சுற்றம் என்ன, சேர்த்த செல்வம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன என்று அவர் கேட்கின்றார். இந்த கூட்டை விட்டு ஆவியானது பிரிகின்ற பொழுது எது நம் உடன் வரும் என்றால் நாம் செய்த தர்மங்களும் புண்ணியங்களும் மட்டும்தான் நம்மோடு வரும். அதுதான் நமக்கு அருளை பெற்று தரும். எனவே அழிந்து போகின்றவற்றை கொண்டு அழியாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற பொருள், நம் சிற்றறிவு, நமது நேரம், நமது ஜெபம் ஆகியவற்றை நாம் பிறருக்காக செலவிட்டு இறைவனுடைய அருளை பெற்று மறுமை இன்பத்தை அடைந்து முடிவில்லாமைக்கு வாழ வரம் வேண்டுவோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.